இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை தொடர்புபடுத்தினால அந்த மருத்துவமனைக்கு ஏதாவது உங்களுக்கு தொடர்பு இருக்குதா, இல்ல அந்த மோசடியில தொடர்பு இருக்குதா, எதுக்காக உங்களை அண்ணா ஒரே நிமிஷம் என்ன காரணம்? இது நான் சொல்கிறேண்ணே. என்ன விஷயம்னா, ஜனவரி மாதம் கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணது நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நிறைய புகைப்படம் எல்லாம் வந்துச்சு, வீடியோலாம் வந்துச்சு. அப்போல்லாம் இவங்க கிட்னி மோசடியில் இவங்க தெரியாதவங்க விஜய் அண்ணனை பேசும்போது எப்படி தெரியுது இவங்க அப்போ தான் வந்து கிட்னி மோசடி பண்ணான்னு தெரியுதா? ஏன் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது, நிச்சயதார்த்தம் பண்ணும்போது, ஃபோட்டோ போடும்போது, வீடியோ போடும்போது அப்போ யாருக்குமே தெரில கிட்னியில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு. கரெக்டாக விஜயனை தாக்கி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதில் கிட்னி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கால் பண்ணி என்னை மிரட்டுறாரு, அவரே மிரட்டுறாரு. அந்த காலம் இருக்குது என்கிட்ட, கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்கிறாரு. சரியா கார்த்திக்கு, கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க, அக்காவுக்கு டேஞ்சருங்கிறாங்க. ஐடி விங்கில் கொடுத்து அடிக்க சொல்கிறாங்கிறாங்க. சரியா இந்த ஆடியோலாம் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நான் நம்மளுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவேங்கிறாரு. வைஷ்ணவியோட கேஸ்ல நான் ஜட்ஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வெளியே வந்தேன் அவர் வாயால சொல்றாரு. உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது சார். ரெக்கார்ட் எல்லாத்தையும் உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க கேட்டுட்டு என்ன முடிவு எடுக்கிறீங்க. இது எல்லாம் தொடர்ந்தது எப்பன்னா, கரெக்டாக இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, என் பர்த்டே வீடியோ வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் யார் கண்ணுக்கும் தெரில இவங்க கிட்னி மோசடியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு. இவங்க வந்து கரெக்டாக விஜய் சாரை தாக்கி பேசும்போது தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும் கிட்னி மோசடியில் தலையிட்டுருக்காங்க.